சில பேர் தூண்டுவாங்க கூட இருந்து, நீ முடிவெடு, உடனே இதை செய், இதுல பழக்க போடு, இப்படி முன்னேறு, விட்டு பிரிஞ்சு வா, எல்லாம் முடிச்சிரு. ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறப்பா, உமக்காய் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் எப்படி எப்பொழுது மாறுவார்கள்னு யாருக்குமே பொறுமையாயிரு. அவருடைய காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாக பொறுமையாயிரு. கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். முக்கியமான முடிவுகளை கோபத்தின் உச்சக்கட்டத்தில் மட்டும் எடுக்கவே கூடாது. முக்கியமான முடிவுகளை அவசரத்தின் உச்சக்கட்டத்தில் எடுக்கவே கூடாதுங்க. முக்கியமான முடிவுகளை சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் எடுக்கவே கூடாது. பொறுமை, வெயிட், பொறுத்திருந்து கர்த்தர் செய்வதை கவனிங்க. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, தெளிவற்ற நிலையா இருந்தாலும் சரி, என்ன அழுத்தம் வந்தாலும் சரி, பொறுமையா இருக்கிறேன். நண்பர்கள் துரோகம் பண்ணதை நினைச்சு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்களா? பொறுமையா இருங்க. பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு அவசரப்பட்டு ஓடாதீங்க. கர்த்தரிடத்துல காத்துருங்க. நடந்த ஒரு தவறுக்காக இன்னொரு தவறை செய்வதனால கடந்த தவறை நாம சரி செய்ய முடியாது. பொறுமையா இருங்க. தவறு நடந்திருக்கலாம், கொஞ்சம் ஏமாந்திருக்கலாம், கவனம் இல்லாம விட்டுருக்கலாம், பொறுப்பற்று நடந்திருக்கலாம், யோசிக்காம இருந்திருக்கலாம், தெளிந்த மனம் இல்லாம இருந்திருக்கலாம், முட்டாளா இருந்திருக்கலாம். ஓகே, தவறு நடந்துருச்சு. ஆனா இனிமேல் என் பாதைகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுத்திருந்து அவருடைய வழிக்காக காத்திருக்கிறேன். கர்த்தரே என்னை நடத்தட்டும்.